நேர்களை வணக்கம். நான் உங்கள் மார்ஷல் சிறப்பு நேர்காணலுக்காக நம்முடன் திருச்சி சூர்யா இணைந்திருக்கிறார். வாருங்களோட பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். விஜய் அவர்கள் பற்றி நிறைய தாக்குதல்கள் வந்தது. இப்போ ரொம்ப பர்சனலா போயிட்டு அவருடைய லைஃப்பை பத்தி ஒரு தனி மனித தாக்குதல் வர ஆரம்பிச்சிருச்சு. அவருடைய மனைவி விவாகரத்துக்கு அப்ளை பண்ணியிருக்காங்களாம். அது டிசம்பர்ல அப்ளை பண்ணதான் சொன்னாங்க. இப்போ அதெல்லாம் வைரல் ஆகுது. எப்படி பாக்குறீங்க சொல்லுங்க? இல்லை, அது டிசம்பரில் ஃபைல் பண்ணியிருக்கிறாங்க. பட் இயரிங் நெருங்கிறதுனால பேப்பர்ஸ் இப்போ வெளியில் வருது. ஏன்னா அவருக்கு சம்மன் கொடுக்கறதுக்காக முயற்சி செஞ்சுருக்காங்க விஜய்க்கு. அவர் வாங்க மறுத்திருக்காரு. இப்போ நீதிமன்றத்தின் சார்பாக இன்று அல்லது நாளை அவர் வீட்டு வாசலில் போய் அந்த நோட்டீஸ் ஒட்டுறதுக்காக இருக்கிறப்ப தான் இது வெளியில் விஷயம் கசியுது. அது வரைக்கும் அவங்க அப்ளை பண்ணதை அவங்க ரொம்ப ப்ரைவசி ஃபேக்டர் விரும்புகிறாங்க. நாங்கள் அப்ளை பண்ணுறது கூட ஊடக விவாதங்களுக்கு போகக்கூடாது, தனி மனிதால் என்னையும் என் பிள்ளைங்களையும் கருத்தில் கொண்டு இது பேசும் பொருள் ஆகக்கூடாதுங்கிறத அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் பப்ளிக் ஃபோரத்துக்கு வந்ததுக்கப்புறம் ஒன்ஸ் கோர்ட் டாக்குமெண்ட் ஆறுனதுக்கப்புறம் இதை இவங்க பேசக்கூடாது, அவங்க பேசக்கூடாது அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியாது. பொதுவாக வெறும் நடிகராக மட்டும் இருந்திருந்தால் நாளைக்கு இதை நம்ம பேசலாமா அப்படின்னா அது தேவையில்லாத ஒரு விவாதமாக தான் பார்க்கப்பட்டிருக்கும். ஏன்னா நடிகர்களை பொறுத்த வரைக்கும் இது ஃபேஷன். நாளைக்கு இருக்கக்கூடிய மனைவியை விவாகரத்து பண்ணுறது, வேற ஒரு நடிகையோட கள்ளத்தொடர்பு வச்சுக்கிறது, அதை மீறி வேற ஒருத்தவங்க கூட போய் நாளைக்கு பழகிறதுங்கிறது இது நாளைக்கு அவங்களுக்கு அது நடிகராக இருக்கிறதுக்கு அது ஒரு தகுதி. கட்டின பொண்டாட்டியோட வாழாமல் நான் வெளியில் எழுந்திரிச்சு போனாதான் நாளைக்கு நான் ஒரு நல்ல நடிகர் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுது. இன்னொன்று அவங்க இந்த மாதிரியான முடிவெடுத்து வெளியில் போன எல்லாருக்குமே ஒரு நல்ல ஃப்யூச்சர் அதுக்கப்புறம் கிடைக்குதுன்னு நடிகர்கள் நம்புகிறாங்க. சமீபத்தில் டைவர்ஸ் ஆன நிறைய நடிகர்களை நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சர்ச்சைகளுக்கு உள்ளானதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு நிறைய பட வாய்ப்புகள் வந்துச்சுன்னு அவங்களே தன்னை நினச்சிக்கிறாங்க. இந்த ஃபெமிலியாரிட்டி ஃபேக்டர் அப்படிங்கிறதுல இது ஒரு விஷயமா அவங்க பேசும் பொருள் ஆகிறப்ப அதை தப்பான கண்ணோட்டத்தில் பார்க்கக்கூடியது. நடிப்புத்துறையை பொறுத்த வரைக்கும் தனி மனித ஒழுக்கம் அவசியம் இல்லை. நீங்கள் குடிச்சு விட்டு கிடந்தாலும் சரி, கூத்தி வச்சிருந்தாலும் சரி, பொண்டாட்டியை விரட்டி விட்டாலும் சரி, நீங்கள் எது செஞ்சாலும் ஆனால் நீங்கள் உங்களுடைய படமோ பாட்டோ சக்ஸஸ் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் கொண்டாடப்படுவீர்கள். தனி மனித வாழ்க்கையை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. விஜய் வெறும் நடிகராக இருந்து இதை யாரும் பேசுகிறாங்க அப்படின்னா இன்னைக்கு மார்ஷலோ நாளைக்கு திருச்சி சூர்யாவே பேசணும்னு அவசியம் கிடையாது. ஆனால் இன்னைக்கு பொது வாழ்க்கைக்கு வந்த பிறகு இதே மோடியை சார்ந்து காங்கிரஸோ எதிர்கட்சியினரோ எல்லாரும் கேட்ட கேள்வி, கட்டின பொண்டாட்டியவே உங்களால் பார்த்துக்க முடியல, நீங்கள் நாட்டை எப்படி பார்த்துக்குவீங்க? எனக்குமே என்னை சார்ந்து நான் அரசியல் ரீதியாக எனக்கு இருக்க குருக்கள் நிறைய பேர் சீனியர் லீடர்ஸ்லாம் பேசுகிறப்ப சொல்லுவாங்க, என்றைக்குமே நாளைக்கு நம்ம பொது வாழ்க்கையில் இருக்கோம், நம்ம குடும்பம் கரெக்டாக இருக்கணும். நம்ம குடும்பத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்துருச்சு அப்படின்னா நாளைக்கு நம்ம ஊருக்கு உபதேசம் பண்ண முடியாது, முதல்ல போய் உன் குடும்பத்தை பாரியாங்குவான். ஸோ நாங்கள்லாம் பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்க மற்றவர்கள் வீட்டை தேடி வீடு வீடாக போய் அவங்கள சந்திக்க வேண்டிய இடத்துல இருக்கிறப்ப அவங்களோட கேள்விகளுக்கும் அவங்களுக்கு பதில் சொல்லணுமே, ஐயோ நம்ம இந்த மாதிரி செஞ்சிடக்கூடாது அப்படிங்கிற யோசிக்கிற நிலையில தான் எல்லாருமே சில பிரச்சனைகளை கட்டுக்கோப்பாக அரசியலில் கையாள்வது இயல்பான விஷயம். இப்போ நடிகர்களோட யாரோ அரசியல் தலைவர்களையே நிறைய பேரை யாரோ ஒருவருடன் சேர்த்து பேசுவது சகஜம். ஸ்டாலினை பேசுவாங்க, எம்ஜிஆரை பேசுவாங்க, நாளைக்கு எங்கள் அப்பா உடனே சொல்லுவாங்க, இப்போ உதயநிதியை சொல்லுவாங்க, இதெல்லாம் சொல்லுவாங்க. பட் ஆனால் இது ஏன் விஜயோடது பேசும் பொருள் ஆகுது அப்படின்னா சம்பந்தப்பட்ட மனைவியே வெளியில் பொது ஊடகங்களுக்கோ இந்த விஷயத்த நாளைக்கு அவங்களே ஆமாம் அப்படின்னு அதை கன்ஃபஸ் பண்ணுறது இது வரைக்கும் யாரும் எந்த அரசியல் தலைவருக்கும் நடந்ததில்லைங்கிறப்ப நீங்கள் இன்றைக்கி ஒரு பொது நலன் கருதி நாளைக்கு அரசியல் கட்சியாக வரேன், தமிழ்நாட்டு மக்களை பாதுகாக்க வரேன், என்கிட்ட ஆட்சி அதிகாரத்தை கொடுங்க, முதலமைச்சரை கொடுங்கன்னு நிற்கிறீங்க. அப்போ உங்களுடைய தனி மனித ஒழுக்கத்தை கேள்வி கேட்க வேண்டிய இடத்தில் விமர்சகராகவும் சரி, அரசியல்வாதியாகவும் சரி, ஒரு வாக்காளராகவும் அது என்னுடைய பார்வையை நான் சரின்னு நினைக்கிறேன். தனிப்பட்ட முறையில் சங்கீதா அவர்கள் இதை வெளிக்கொண்டுட்டு வந்ததுக்கு உண்மையிலேயே முதல்ல அவங்களுக்கு ஒரு பெரிய பாராட்டை தெரிவிக்கணும். ஏன் அப்படின்னா விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் விஜய் மீது விமர்சனம் வைத்தால் நாளைக்கு யாராக இருந்தாலும் எவ்வளவு கேவலமாக இறங்கி அவர்களை விமர்சனம் செய்யக்கூடிய பழக்கம் இந்த தாவேகா தொண்டர்களுக்கு அதிகமாக இருக்குது. நீங்கள் இந்த வைஷ்ணவின்னு சொல்லி தாவேகாவிலிருந்து ஒரு பெண் ஒருவங்க திமுகவில் சேர்ந்தாங்க. அவங்க அம்மா வரைக்கும் மார்க் பண்ணுறது, டான்ஸ் ஆட விடுறது, செந்தில் பாலாஜியோட டான்ஸ் ஆடுறது, உதயநிதியோட டான்ஸ் ஆடுறது அப்படின்னு எப்படி அவங்கள ட்ரோல் மெட்டீரியல் ஆக்குறாங்களோ. இப்போ நான் விஜயை பற்றி திட்டினா என்ன திட்டுவாங்க, இப்போ உங்களே திட்டினா கீழே உங்களே திட்டுவாங்க. யாராக இருக்கட்டும் அவங்க இந்த ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு கடைசியாக மனுஷனையே கடிச்சிட்டாம்பாங்கிற மாதிரி இன்னைக்கு சங்கீதாவையே நாளைக்கு அவர்கள் பந்தாடக்கூடிய வகையிலையும் அவர்களை கடிச்சு கொதற வழக்கையும் போயிட்டாங்க. விஜயை தியாகப்படுத்துவதற்காக சங்கீதாவை அவமானப்படுத்துகிற அளவுக்கு போயிட்டாங்க. ஆனால் சங்கீதாவுக்கு இதெல்லாம் நடக்கும்னு தெரியும். உச்சகட்ட நாளைக்கு ஒரு நடிகராக இருந்தாலும் இன்று வரை அரசியலில் அவருக்கு நீங்கள் நினைக்கலாம், இன்றைக்கி அவர் கூப்பிட்டு பிஜேபி கிட்ட நாளைக்கு எனக்காக இதை செஞ்சு கொடுங்கன்னா அவங்க என்ன வேணாலும் செய்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்கங்கிற நிலையில் மத்திய அரசாங்கத்தோடைய முழு அனுகிரகம் இருக்குது.
நடிப்புத்துறையின் உச்சகட்டத்தில் இருக்கிறீங்க, உங்ககிட்ட இல்ல பணம் கிடையாது, உங்ககிட்ட இல்ல செல்வாக்கு கிடையாது, உங்களுக்கு கீழே இல்ல தொண்டர்கள் கிடையாதுங்கிறப்ப இதை ஒரு பெண்மணி வெளிப்படையாக தைரியமா வந்து கொண்டுட்டு வராங்க அப்படின்னா அந்த அளவுக்கு அவர்கள் நாளைக்கு மன உளைச்சலுக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய ஸ்டேட்மெண்ட்கள்ல தெரியுது. வெளிப்படையாகவே அவங்க சொல்றது 2021 ஏப்ரல் மாதத்தில் எனக்கு இந்த விஷயம் தெரிந்த பிறகு நான் வந்து அவரை அந்த சூழ்நிலைகள்ல இருந்து தவிர்க்க சொன்னேன். ஆனா அவர் திரும்பி தவிர்க்கல. 2022 செப்டம்பர் மாதத்தில் மறுபடியும் ஒரு கவுன்சில்ல வச்சு நாளைக்கு எங்க 2 பேத்துக்குள்ளார வேணவே வேணாம் செட் ஆகாதுன்னு திரும்பி பேசினப்பையும் அப்பயும் ஒரு உடன்பாடு எட்டல, நோட்டீஸ் இஷ்யூ பண்ணலாம், அமிக்கபலா பேசி முடிச்சுக்கலாம்னு சொன்னாரு. நடிகையுடன் இருக்கிற தொடர்பை ரத்து செய்கிறேன்னு சொன்னாரு. நாளைக்கு மேட்டு பேச மாட்டேன்னு சொன்னாரு. ஆனால் அது வந்து இயல்பா நாளைக்கு அது வரைக்கும் இருந்துகிட்டு இருந்தது. அதுக்கப்புறமேலே இவர்களுடன் நல்ல பழக்கங்கள், வெளிநாட்டுகள் அதிகமாக போகிறது, புகைப்படங்கள் தொடர்ச்சியாக வெளியிடுறது, இதனால் நாளைக்கு எனக்கு குழந்தைகளுக்கும் என்னை சுற்றி இருப்பவர்களுக்கும் நாளைக்கு எங்களால் ஒரு இக்கட்டான நிலையை பாதிப்படைஞ்சது. நாளைக்கு இதை கேட்குறப்ப நான் ஹராஸ்மெண்ட்டுக்கு உள்ளாக்கப்பட்டேன், தாக்குதல்களுக்கு உள்ளாக்கப்பட்டேன், என்னை அடித்தாரு, என்னை துன்புறுத்தினாருங்கிறப்ப நீங்கள் வேலு நாச்சியாரையும் அஞ்சலி அம்மாளையும் கொள்கை தலைவராக வச்சுருக்கேன், பெண்களுக்கு சமூக நீதி பேசுகிறேன், சம உரிமை கொடுப்பேன்னு பேசுகிறேன். நீங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்ணை இப்படி கை நீட்டி அடித்து நீங்கள் துன்புறுத்த பெரியாரை பேசுகிறப்பயே அதை தானே சொல்கிறாங்க, பெண் உரிமையை பேசுகிறது, இப்போ ஃபெமினிசம் பேசுகிறோம் அப்படிங்கிறாங்க. நாளைக்கு வீட்டில் இருக்கக்கூடிய பெண்ணை நீங்கள் நடத்திய விதம் அவங்களுடைய உங்கள் மீது இருக்க குற்றச்சாட்டு விமர்சனத்துக்குள்ளாக வேண்டியது தான். அதற்கு அப்பாற்பட்டு என்னை வந்து பொருளாதார ரீதியாக எனக்கு வர வேண்டிய ஃபண்டு ஃபினான்ஷியலி என்னை பயங்கரமாக லாக் பண்ணிட்டாரு, எனக்கு பணமே வரவிடாமல் பண்ணிட்டாரு. இதை நான் எப்போ இவங்களோட இந்த நடிகையோட தொடர்பை நான் குறைங்கன்னு சொல்கிறப்பெல்லாம் என்னுடைய மூமெண்ட்டை அவர் ஃப்ரீஸ் பண்ணிட்டாருங்கிறாங்க. அதாவது எங்கேயுமே போக விடாமல் ஒரே இடத்துக்குள்ளார என்னை லாக் பண்ணி எனக்கு எந்த பண வரவும் வராத அளவுக்கு என்னை பண்ணிட்டாருங்கிற அவங்களோட அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகள். விஜய் தரப்பில் பலமுறை நாளைக்கு என்னை வேணாம் விட்டுரு நான் ஒதுங்கிறேன் அப்படின்னாலும் விடாமல், அவங்களுக்கு பணமும் கொடுக்காம, அவங்கள வெளியிலையும் போக விடாமல், அதையும் மீறி நீங்கள் தடுக்கிறப்பெல்லாம் நாளைக்கு அவங்கள அடித்து கையாண்டு அவங்க எந்த அளவுக்கு இவர் மீது ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க அப்படின்னா அவர் மனநலம் பாதிக்கப்பட்டவர், அவர் வந்து ஒரு சைக்கோபேத், அவருக்கு நாளைக்கு மனநல மருத்துவத்தில் நாளைக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் அவருக்கு அப்படிங்கிறாங்க. பல குற்றச்சாட்டுகள் அவர் மீது வந்துச்சு. தொடர்ச்சியாக அவர் பெரிய போதை பழக்கத்துக்கு உள்ளானவர். நானே கண் கூட பார்த்துருக்கேன். சென்னையில் ஒரு பெரிய நட்சத்திர விடுதியில் கடுமையான போதையில் கண்ணு தெரியாமல் நடக்க முடியாத அளவுக்குலாம் நான் அவரை பார்த்துருக்கேன். இப்போ இவங்க குற்றம் சாட்டுற அதே நடிகை அன்று விஜயுடன் இருந்தார்கள். இருவரும் ஒரே அறையில் அதே நுங்கம்பாக்கத்தில் இருக்க த்ரிஷா தான். நானே சொல்கிறேன், அவங்க ரிவீல் பண்ணலன்னா நான் சார் உங்களுக்கே தெரியும் சார், அவரே வெளிப்படையாக நாளைக்கு எல்லா இடத்துக்கும் கூட்டிகிட்டு போகிறாரு, ஃப்ளைட்டில் கூப்பிட்டு போகிறாரு, நாயோட ஃபோட்டோ எடுத்து போடுறாரு, அந்த அம்மாவோட ஃபோட்டோ எடுத்து போடுறாரு. இது ஃபேமிலி அக்ரிவேட் பண்ணுறதா இல்லையா? நீங்கள் ஒரு குடும்பத்தோடு நீங்கள் இருக்கிறீங்க. இப்போ த்ரிஷா நாளைக்கு திருமணமே செய்யாமல் விஜய்க்காக தன் வாழ்க்கையை அர்ப்பணித்தாங்க, அவருக்கு ஏதோ ஒரு சபலம் ஏற்பட்டுச்சு, நாளைக்கு அதனால் த்ரிஷா கூட குப்பை கொட்டுறாரு அப்படின்னா கூட சரின்னு பேசலாம் சார். இதே பொம்பளை நாளைக்கு இன்னும் 4-5 நடிகர்கள் கூட தடவிக்கிட்டு முத்தம் கொடுத்துக்கிட்டு குடிச்சிக்கிட்டு டான்ஸ் ஆடினாலும் நானே பார்த்துருக்கேன். நீங்கள் விஜய்க்கும் த்ரிஷாவுக்கும் மாற்றி ஒரு ஏஜ் டிஃபரன்ஸ் ஓகே, அனிருத்துக்கும் த்ரிஷாவுக்கும் எவ்வளோ ஏஜ் டிஃபரன்ஸ் இருக்கும்? குறைஞ்சது 40 வயசு இருக்கும். அப்படி இருக்கிறவங்களே நாளைக்கு நான் பல நட்சத்திர விடுதிகளில் இவங்க 2 பேரும் ஒன்றா முத்தம் கொடுத்துக்கிட்டு கட்டி பிடிச்சிக்கிட்டு டான்ஸ் ஆடுறதெல்லாம் நானே பார்த்துருக்கேன். அந்த பொம்பளை வந்து ஷீ இஸ் நாட் அன் ஒழுக்கமான ஒரு தியாக வாழ்க்கை வாழக்கூடிய ஒரு பெண்மணியாக நாளைக்கு வெறும் விஜய்க்காக மட்டுமே திருமணமே செய்யாமல் விஜயை நினைத்து உருகி கொண்டிருக்கிறார்கள்னு சொன்னால் பரவாயில்ல. நியாயமாக தியாகமாக ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு ஒரு மனைவி 2 பிள்ளைங்க, பையனுக்கு 25 வயசாச்சு, பொண்ணுக்கு 20 வயசாச்சு, திருமணமாக வேண்டிய வயதில் இருக்கும்போது பசங்களுக்கும் விவரம் தெரிஞ்சு வளர்ந்து வர நிற்கிற இடத்துல நீங்கள் நாளைக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு தரங்கட்ட செயலை செய்வது சரியா? விஜயோடைய முதல் மாநாட்டிலேயே 10 கேரவன் நின்றுச்சு. நாளைக்கு அப்பயே இந்த பேச்சு அடிபட்டுச்சு. எதுக்கு 10 கேரவன்? அந்த ஒரு கேரவனில் த்ரிஷா இருந்தாங்க அப்படிங்கிற சர்ச்சைகள் கிளம்புச்சு. இந்த கரூர் சம்பவத்தில் நடந்தப்போ கூட அந்த பஸ்ஸுக்குள்ளார த்ரிஷா இருந்தாங்க, அதனால் அதுக்கு உண்டான சிசிடிவி ஃபுட்டேஜை ப்ரொடியூஸ் பண்ணுங்கிற சர்ச்சைகள் எழுந்துச்சு. உண்மையிலே வேறு எந்த மாநாட்டில் அந்த 10 கேரவன் வந்துச்சு சொல்லுங்கள்? முதல் மாநாடு, முதல் விஷயத்துக்கு வராங்க, அதனால் இவரோட பேச்சை பார்க்கணும்னு சொல்லி அவங்க நாளைக்கு அந்த இடத்துல இருந்தாங்க. அன்னைக்கு கூட அவங்க அந்த கட்சி கொடி அறிவிக்கிறப்ப ஸ்பெயினோட ஃப்ளாகோட ஃபோட்டோ எடுத்து போடுறாங்க அவங்களோட இன்ஸ்டாகிராமில். தொடர்ச்சியாக விஜயோடைய அரசியல் நகர்வுகள் எல்லாத்துக்குமே அவங்க ஒரு சமயமும் ஒரு தடவை ஏதோ ஒரு மறைமுகமாக அவங்க புகைப்படங்கள் வெளியிடுறது. இப்போ அவர் த்ரிஷா வீட்டில் அவர் நாயை கொஞ்சிறதெல்லாம் நாளைக்கு அந்த ஃபோட்டோ அப்படி வெளில வருது. ஒன்று விஜய் கொடுக்கணும், இல்லை த்ரிஷா தரப்பில் வரணும், அவ்வளோதானே. நீங்கள் நாளைக்கு கீர்த்தி சுரேஷும் விஜயும் அரசல் பரசலாக பேச்சிருந்தாலும் இன்றைக்கி அவங்களுக்குன்னு ஒரு திருமணம் ஆயிடுச்சு. இன்னொன்று அவங்க 2 பேரும் பெருசாக சேர்ந்து எங்கேயும் அந்த அளவுக்கு ஃபோட்டோஸ் வந்ததில்லை. அடிக்கடி ஃபோட்டோவில் வர்றது இவங்க 2 பேர் தான். அவங்க மென்ஷன் பண்ணுறது இவங்கள தான். நான் அதான் சொல்கிறது, பெயர் வைப்பதில் கூட அவரோட த்ரிஷா மீது இருக்கக்கூடிய பிரியத்தை தான் காட்டியிருக்காரு. அவரோடைய பொண்ணோட பேரே சாஷா, த்ரிஷா சாஷா அப்படின்னு ரைமிங்கே வைக்கிறாரு.
நீங்கள் ஒவ்வொரு வீட்டிலும் விஜய் இருக்கிறார் அப்படின்னீங்க. உங்க மனைவி நாளைக்கு விஜய் வந்து என் வீட்டிலே இருக்கிறதில்ல, வேற ஒரு வீட்டில் போய் வேற ஒருத்தி கூட இருக்கிறாரு அப்படிங்கிறாங்க. பெண்கள் மீது எல்லாத்துக்கும் நீங்க மேடை பேச்சுக்கு மட்டும் நீங்க ஒரு சீமான் பார்ட் 2 ஆகுறீங்க. வெறும் மேடைக்கு மட்டும் வாய்க்கு வந்ததை பேசுறது, ஆனா தனி மனித ஒழுக்கம் என்ன அப்படின்னா கிடையாது அப்படிங்கிற மாதிரி. இவங்க வராங்களா, இவங்க கூட அவங்க வராங்களா, இல்ல அவங்க இவங்களையும் கூட்டிட்டு வராங்க அப்படின்னு பேசுனது. இப்ப கடைசியா கோர்ட்டுக்கு யார் வரா அப்படின்னா இவங்க போறாங்களா, இவங்க இவங்களையும் கூப்பிட போறாங்களா, இவங்க இவங்களோடையும் சேர்ந்து வர போறாங்களாங்கிற நிலைக்கு வந்து நிக்கிறீங்க. உங்களுடைய வாய் வார்த்தைகள் எல்லாமே உங்களுக்கு எதிராகவே திரும்பி இருக்குது. அப்படிங்கிறப்ப தமிழ்நாட்டில் போட்டிங்கிறத ஒன்று தாவேக்கா இல்லை திமுக, இங்கே களமே அதுதான் அப்படின்னீங்க. இப்போ கடைசியாக என்ன களம் அப்படின்னு உண்மையிலே பார்த்தா ஒன்று நாளைக்கு சங்கீதாவா இல்லை த்ரிஷாவாங்கிற அளவுக்கு ஆயிடுச்சு. இப்போ போட்டியே இங்கே 2 பேர் தான் அப்படிங்கிற அளவுக்கு ஆயிடுச்சு. மேடைகளில் பேசின நீங்கள், மற்ற தலைவர்களை குறை சொல்லும் நீங்கள், இன்னைக்கு உங்களோட அரசல் புரசல் பேச்சல் நயினார் நாகேந்திரன் வந்து த்ரிஷா வீட்டை விட்டு விஜய் வெளில வரணும்னா த்ரிஷா என்னமோ உண்மையிலே பெரிய பத்தினி மாதிரி ஒரு அரசியல் கட்சி தலைவர் இப்படிலாம் பேசலாமா அப்படிங்க. இப்போ சங்கீதா பேசுகிற தைரியம் தான் பதில் பேசு சார். விஜய் விமர்சிக்கலாம் ஓகே, அரசியல் கட்சி தலைவர் ஓகே, ஒரு நடிகையை விமர்சிக்கணும்ன்றது விஜய் கூட தொடர்புல இருக்காரு சார். அவங்க பர்சனல் சார், அது பர்சனல் தாங்க. நீங்க பொது வாழ்க்கையில இருக்கிறவருக்கு என்ன பர்சனல்? இப்ப நாளைக்கு நான் கேட்கறது, இப்ப நான் அரசியல்வாதி, நான் ஒரு நடிகையை வச்சுக்கிறேன், ஆனா நீங்க நான் இப்ப அந்த நடிகையை பத்தி பேசக்கூடாது, அது பர்சனல் அப்படின்னா இப்ப யாரு பர்சனலா பப்ளிக் லைஃப்ல இருக்க ஒருத்தரோட ரிலேட்டடா இருக்கிறதுனால தானே அவங்கள பத்தி பேசுறோம். நீங்க சொல்றது 2 பேரும் நடிகரா இருந்திருந்தா ரைட்டு. நீங்க எங்க கிட்ட ஆட்சி அதிகாரத்தை கொடுங்கங்கிறீங்க, உங்களை ஆள வந்திருக்கேங்கிறீங்க, மாற்று நான் தாங்கிறீங்க. என்னப்பா மாற்றத்தை ஏற்படுத்திட்டா அப்படின்னு தானே கேட்குறோம் நாங்க. கலைஞர் 3 பொண்டாட்டி வச்சிருந்தாரு, ஸ்டாலின் வச்சிருந்தாரு, உதயநிதி வச்சிருந்தாரு, இவங்கள வச்சிருந்தாரு, அவங்கள வச்சிருந்தாரு, அதெல்லாம் ரைட்டு. பல்லு இருக்கவன் பக்கோடா சாப்பிட்டான், ரைட்டு. பிரச்சனை வந்துச்சா? வீட்டில் இருக்கவன் பொண்டாட்டி யாராவது வெளில வந்து பேசுனாங்களா? ஜெயில இப்போ தெரியுதா அவர் ஏன் தன்னை நான் தான் எம்ஜிஆர்னு சொன்னார்னு? அவர் எம்ஜிஆர்னு தன்னை நான் எம்ஜிஆர் அப்படின்னு அவர் எப்போ பறைசாட்டிக்கிட்டாருன்னா இதுதான் அவர் தகுதியாக நினைக்கிறாரு எம்ஜிஆராக இருக்கிறதுக்கு. சரி, எம்ஜிஆர் விஷயத்துல ஜானகி அம்மா வெளில வந்து பேசுனாங்களா ஜெயலலிதா பத்தி? நேருக்கு நேர் சண்டை. நீ தனி கட்சி ஆரம்பி, நான் தனியாக கட்சி ஆரம்பிக்கிறேன், எங்க யாரு உண்மையில தொண்டர்கள் விரும்புறான்னு பார்ப்போன்னு சண்டை போட்டப்போ கூட நாளைக்கு அவங்க ஜெயலலிதா பத்தி வெளியில எங்கேயாவது பொது சபையில வந்து பேசுனாங்களா? இல்லை எம்ஜிஆரோட நான் வாழ மாட்டேன்னு விவாகரத்து போனாங்களா? விவாகரத்து செய்யறதுக்கு 1000 காரணங்கள் சொல்லலாம். நாளைக்கு என்னை வந்து அவர் என்னை கண்டுக்கல, வேணாண்டாரு, செய்யலை, போகலான்னு. தனிப்பட்ட முறையில் அவங்க ஆரம்பத்துலேருந்து எங்கள் வாழ்க்கை நிம்மதியாக போய்கிட்டு இருந்துச்சு. வெளிநாடுகள் போனோம், சுற்றுப்பயணம் போனோம், எனக்கு தேவையான செஞ்சார், பிள்ளைங்கிட்ட பிரியமாக இருந்தார், எங்களுக்குள்ளார நல்ல ஒரு ஸ்மூத்தான லைஃப் தான் போயிட்டு இருந்துச்சு. இந்த பொம்பளை வந்ததுலேருந்து தான் ஆரம்பிக்கிறாங்க. ப்ராப்ளமே இவங்க தான் அப்படின்னு உங்கள் ஒய்ஃப் தானே சார் எக்ஸ்போஸ் பண்ணுறாங்க. அப்படி இருக்கிறப்ப அதை எப்படி பேசாமல் இருக்க முடியும்? பர்சனல் அப்படிங்கிறது நீங்கள் இவங்க எவ்வளோ ஃப்ரஸ்ட்ரேஷன் மோடில் இருக்கிறாங்க. இப்போ சுச்சி லீக்ஸில் அவங்க நாளைக்கு கம்ப்ளீட்டாக விஜய் இன்டூ ட்ரக்ஸ்ன்னாங்க. நான் தனிப்பட்ட முறையில் அவர் கடுமையான குடிபோதைகள் இருக்கிறத பார்த்துருக்கேன். இன்னமும் அவருக்கு அந்த போதை பழக்கங்கள் உண்டு. அவர் நாளைக்கு வெளியில் வந்து பேசுகிறதுனாமே கம்ப்ளீட்டாக அந்த எனர்ஜி ஃபேக்டில் தான் பேசுகிறாருன்னு அவங்க ஒரு ஸ்ட்ராங் அலிகேஷன் வச்சாங்க. அதை பற்றி பேச மாட்டேங்கிறாங்க. விஜய் நடத்தக்கூடிய எல்லா பார்ட்டிகள்லையுமே ட்ரக்ஸ் இல்லாமல் இருக்காது அப்படின்னு ஓப்பனாக நாளைக்கு வச்சாங்க. இப்போ அவங்களுடைய அந்த ஸ்டேட்மெண்ட்டை அவர் மனநலம் பாதிக்கப்பட்டவர் மாதிரி நடந்துக்குவார், இந்த விஷயத்தை பற்றி பேசினா திடீர்னு சைக்கோ மாதிரி நடந்துக்குவார், அவருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுங்கன்னு உங்கள் மனைவி சொல்கிறாங்களே. அப்போ நாளைக்கு அவங்க சொன்ன விஷயங்களும் இங்கேயும் சிங்க் ஆகுதா? அப்படிங்கிறப்ப சார் எப்படி நீங்கள் போதை பழக்கம் தமிழ்நாட்டில் புழங்குதுன்னு பேசுகிற ஒரு தலைவர் அவரே போதை பழக்கத்தில் இருக்காரு அப்படிங்கிறது எப்படி விமர்சனம் பண்ணாமல் இருக்க சொல்கிறீங்க? இங்கே புழங்குறதே தப்புங்கிறீங்க. அப்போ நீங்கள் கன்சியூமராக இருக்கிறீங்க, ஆனால் நாளைக்கு இதை ஒரு தப்பு அப்படின்னு சொல்கிறீங்க. பெண்கள் வீட்டில் இருக்கிற கட்டின பெண்ணை பாதுகாப்பு கொடுக்க முடியல, நீங்கள் அவங்கள ஹராஸ்மெண்ட்டுக்கு உள்ளாக்குறீங்க, அவங்கள தாக்குதலுக்கு உள்ளாக்கிறீங்க, அவங்கள அடிக்கிறீங்கிறாங்க. நீங்கள் நாளைக்கு தமிழ்நாட்டில் வாழக்கூடிய பெண்களுக்கு திமுக அரசாங்கத்தினால் பாதுகாப்பு இல்லைங்கிறீங்க. எந்த இடத்தில் நாளைக்கு உங்களுடைய கொள்கைகள்னு நீங்கள் மேடைகளில் வந்து பேசின ஒரு சில விஷயங்கள்லுமே பர்சனலாக உங்களோட மேட்ச் பண்ணி பார்க்குறப்ப செட் ஆக மாட்டேங்குது. இதுதான் நான் சொல்றது. நீங்க சீமான அடுத்த சீமானாக உருவெடுத்து கொண்டிருக்கிறார் விஜய்ங்கிறது தான் நாளைக்கு மேடை பேச்சில் மட்டும் இருக்கிறது, நிதர்சன வாழ்க்கையில் இருக்கிறதா? எத்தனை ஆண்டு காலமாக தொடர்ச்சியாக அவர்கள் போராடி இதற்கு எந்த மாற்றமும் கிடைக்காமல் கடைசியா ஒரு சூழ்நிலையில அவங்க வெளியில வந்து பிரேக் பண்ற அளவுக்கு நாளைக்கு ஆகுறாங்கன்னா அப்ப எவ்வளவு மன அழுத்தத்துக்கு ஆளாயிருப்பாங்க
நாளைக்கு அரசியல் கட்சி தலைவராக உருவெடுத்து தேர்தலுக்கு பிறகு நீங்க ஏதாவது ஒரு சர்வாதிகாரமான ஒரு பதவிக்கு வந்துட்டீங்கன்னா இன்னும் மோசமாயிருவீங்க. அவங்கள இன்னும் அதிகாரத்தை யூஸ் பண்ணி அவங்கள கார்னர் பண்ணுவீங்க. த்ரிஷாவோட ஆட்டம் இன்னும் ஜாஸ்தி ஆயிரும். இது எப்பயா இருந்தாலும் பூனைக்கு இப்ப நம்ம மணி கட்டினா தான் உண்டுங்கிறதுனால தானே கரெக்டா எலெக்ஷனுக்கு 2 மாசத்துக்கு முன்னாடி அவங்க வெளியில விடுறாங்க. நாளைக்கு திரும்பி இவர் வெளிப்படையா தாவேக்காக்குள்ளார் த்ரிஷாவை கூட்டு வந்து பதவி கொடுக்க மாட்டாருன்னு நம்ம கேரண்டி இருக்கா? என்ன அவசியம் சார் இருக்கு அவருக்கு? ஏன் ஜெயலலிதா கொண்டுட்டு வரணும், எம்ஜிஆருக்கு என்ன அவசியம் இருந்துச்சு? அதே அவசியம் நாளைக்கு விஜய்க்கு வராமையா இருக்கும். இல்ல விஜய் செஞ்சா யார் கேள்வி கேட்க முடியும், இல்ல யார் கொண்டுட்டு வர மாட்டாருன்னு உத்தரவாதம் கொடுக்க முடியும் சொல்லுங்க? திடீர்னு அந்த அம்மாவோட சமீபத்துல கூட ஒரு இன்டர்வியூ பயங்கர ட்ரெண்டிங் ஆச்சு. நான் விளையாட்டுக்கு சொல்ல சீரியஸா சொல்றேன், நான் கண்டிப்பா அரசியலுக்கு வருவேன், நான் சிஎம் ஆகணும், அதுதான் என் ஆம்பிஷன் பேசுன வீடியோ இன்னமும் ட்ரெண்டிங்ல இருக்குதே. விஜய் கொண்டுட்டு வந்து அரசியலுக்குள்ளார அவங்களை நிப்பாட்டிக்கிட்டு என் கட்சியில முக்கிய பொறுப்புல இருக்கிறாங்கன்னு வெளிப்படையா 2 பேரும் கையாட்டிக்கிட்டு எல்லா இடத்துக்கும் போக ஆரம்பிச்சா வீட்டுல இருக்கிற பொம்பளை அப்புறம் எப்படிங்க நிம்மதியா இருப்பாங்க? அதனால தானே அவங்க எக்ஸ்போஸ் பண்றாங்க. அப்பயும் நாளைக்கு திரும்பி விஜய் கூட போட்டோ எடுக்க முடியலன்னா கூட பரவாயில்ல, வடிவேலு கேட்குற மாதிரி அப்போ த்ரிஷாவோட வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி, த்ரிஷா கிடைக்கலன்னா திவ்யாங்கிற மாதிரி, இவங்க ஏதோ விஜய் கிடைக்கலன்னா த்ரிஷாவோட ஏதாச்சும் ஃபோட்டோ எடுப்போன்னு இந்த தற்கொலை கூட்டம் திரும்பி அந்த அம்மா பின்னாடியும் குச்சிக்கிட்டு தான் தெரியும். இவங்க இந்த நேரத்தில் இதை செய்ய முடியாமல் விட்டுட்டாங்கன்னா இதுக்கு மேலே எப்பயுமே செய்ய முடியாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு தானே அவங்க இந்த டைமில் இறங்குறாங்க. நீங்கள் மத்திய அரசாங்கத்தால் உங்களுடைய ஜனநாயகன் படம் பாதிக்கப்படுறப்ப உடனே அதை திமுகன்னீங்க. இப்பயும் நாளைக்கு சங்கீதா பின்னாடி திமுக இருக்குதாங்கிறீங்க. யாரு ஒரு யோசிச்சு பாருங்க. இது நாளைக்கு நீங்க திமுகவை கேவலப்படுத்தல, உங்க பொண்டாட்டியை கேவலப்படுத்துறீங்க. உங்க டச்சப் மேன் வெளியில வந்து உங்களை விமர்சனம் பண்ணாரு, உங்களுடைய பிஏ இன்னைக்கு வந்து விமர்சனம் பண்றாருன்னா இதுக்கு பின்னாடிலாம் திமுக இருக்குதுன்னு சொன்னா நீங்க சேரிங்களாம். உங்கள் மனைவி இப்ப த்ரிஷாவை கொண்டுட்டு வந்து வீட்டுல விட்டுட்டு போனதும் திமுகவா? இல்ல உங்களே கொண்டுட்டு போய் த்ரிஷா வீட்டுல விட்டதும் திமுகவா? இதை இப்ப அம்பலப்படுத்தி அசிங்கப்படுத்துறதுக்கு முன்னாடி திமுக இருக்குன்றாங்க. சபரீசன் அவர்களுடைய தந்தை மறைவுக்கு சங்கீதா அவர்கள் போனாங்க சார். போட்டோம். இப்ப விஜய் எதுக்குமே திமுக நிகழ்ச்சியில கலந்துக்கலையா? உதயநிதி, அருள்நிதி, இன்பநிதி பேரை கேட்டாலே எல்லாம் படம் டைட்டில் மாதிரி இருக்குது. நாளைக்கு வந்துக்கிட்டு அவ்வளோ அழகா இருக்குது. கலைஞர் நிகழ்ச்சியில அவர் மேடையில இருந்துக்கிட்டு நாளைக்கு உங்களுக்கு ஒரு செலவு வைக்கணும் வாழ்றப்பயே அப்படின்லாம் நாளைக்கு விஜயும் தான் கலைஞரை பேசியிருக்கிறாரு. அதே மேடையில் அஜித் என்ன பேசினார் தெரியுமில்ல? கட்டாயப்படுத்தி எல்லாத்தையும் வர வைக்கிறாங்க, இந்த மாதிரி நடிகர்களை மிரட்டுறாங்க அப்படின்னு பேசினாரு. அதே மேடையில் விஜய் பேசுனது தான் இப்போ ட்ரெண்டிங் ஆகுது. விஜய் திமுகவுக்கு சொம்படிக்கிற மாதிரி எவ்வளோ மேடைகளில் பேசியிருக்காரு, எந்த நிகழ்ச்சிகளில் கலந்துக்காமல் இருந்திருக்காரு. ரெட் ஜெயிண்ட் ஆரம்பிச்சு முதல் படம் நாளைக்கு என்னோட ப்ரொடக்ஷன் கம்பெனியில் விஜயை வச்சு தான் எடுப்பேன்னு உதயநிதி அடம் பிடிச்சாருன்னு கால் ஷீட்டு 3 வருஷம் இல்லைன்னு சொன்னவர் உதயநிதிக்காக நடுவில் குருவி படத்துக்கு கால் ஷீட்டு கொடுத்து நடிச்சு கொடுத்தாரு. அதுக்கெல்லாம் நாளைக்கு இவருக்கும் திமுகவுக்கும் தொடர்பு இருக்குன்னு சொல்லலாமா? அவங்கள நீங்கள் உங்கள் மனைவியை, இப்போ எல்லார் வீட்லேயும் இருக்கக்கூடிய மனைவி அரசியல் ரீதியாக நான் இருக்கிறேன், என் ஒய்ஃப் இருக்கிறாங்க, இப்போ என்ன ஒரு கட்சி காழ்ப்புணர்ச்சியில் வீழ்த்தணும்னு நினைக்கிது அப்படின்னா நாளைக்கு அவன் வந்து சொன்னால் என் பொண்டாட்டி உடனே என்ன அலிகேட் பண்ணிடுமா? உங்கள் ஒழுக்கம் நாளைக்கு நீங்கள் ஒழுக்கமாக இல்லைங்கிறது தானே இது வெளியில் காட்டுது. எல்லாத்துக்கும் திமுகவை காரணம் காட்டுறதும் எல்லாத்தையும் திமுகவை சொல்கிறதுங்கிறப்ப வேற யார்? உங்களோட அம்மா அப்பா கிட்ட கொண்டு போய் நான் அந்த விஷயங்களை கொண்டுட்டு போகிறப்ப கூட அவங்க பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க, காது கொடுக்க மாட்டேங்கிறாங்கங்கிறாங்க. நீங்கள் தானே அவங்க அப்படியே ஊரில் இல்லாத பிள்ளைய பெற்றுட்டாங்கிற மாதிரி அவங்க 2 பேரும் தானே இல்லாத பிள்ளாத பில்டப் கொடுக்குறாங்க. அவங்களே நடுவில் பேசாமல் தானே ஒதுக்கி வச்சிருக்காரு. பெற்றவங்களே மதிக்காமல் தானே தள்ளி வச்சிருக்காரு, வீட்டுக்குள்ளாரே வச்சிருக்காரு. ஒரே வீட்டில் பெற்றவங்கள மதிக்கலை, கட்டினவங்களுக்கு மதிப்பில்லை, அடி உழுவுது, வேணாங்கிறீங்க, கண்டவளை கூட்டிகிட்டு வந்து குடும்பம் நடத்துறீங்க, ஊர் சந்தி சிரிக்குது அப்படிங்கிறப்ப யாரும் பேசக்கூடாது அப்படின்னா இது எப்படி இருக்குது? திமுக இதை வந்து அசிங்கப்படுத்துறதுக்கு, நான் தான் சொல்கிறேன்ல, அசிங்கப்படுத்துறதுக்கு அரசியல் ரீதியாக கையாளுறதுக்கு உங்களை 2 நிமிஷம் ஆகாது. ஒரே ஒரு கரூர் சம்பவத்தில் ஒரு தாவேக்காரன் தலை தெரியாதவங்களாம் ஓடி போய் ஒளிஞ்சிங்கல்ல, சின்னதாக ஒரு எஃப்ஐஆர் போட்டால் போதும். நடுவில் இந்த சென்னையில் கூட ஒரு வீடியோ ரொம்ப ட்ரெண்டிங் ஆச்சு. தாவேக்காரன் ஏதோ போராட்டம் நடத்திக்கிறேன், ஒரு 2 போலீஸ் லத்தி அப்படி தூக்கணும்னு எல்லாம் தெரிச்சுக்கிட்டு ஓடனா பார்த்தீங்களா? இந்த தேட்டரில் நாளைக்கு க்ரௌடு அதிகமாகிடுச்சுன்னா லத்தியை எடுத்து தரையில் தட்டுவாங்க, தெரிச்சுக்கிட்டு ஓடுவாங்க. அந்த கூட்டம் தான் அது. அவங்களெல்லாம் நாளைக்கு கட்டுப்படுத்துறதுக்கு சங்கீத அளவுக்கு வெப்பன் எடுக்கணும்னு அவசியமே கிடையாது. நீங்கள் நாளைக்கு திமுகவை கேவலப்படுத்தலை. கட்டின பொண்டாட்டி 27 வருஷம் குடும்பம் நடத்தின ஒருத்தவங்கள, 2 பிள்ளைங்க கூட பெற்றவங்கள நீங்களே நாளைக்கு அசிங்கப்படுத்துறீங்க. திமுக சொல்லிச்சுன்னு என் பொண்டாட்டி செய்யுதுன்னா யாரு அப்போ அசிங்கப்படுத்த நினைக்கிறீங்க? இதுதான் சொல்கிறேன். அவங்க மனைவின்னு பார்க்காம கூட ஆனால் என் தலைவனை பேசிட்டான்னு அவங்கள கேவலப்படுத்துறதுக்கு இறங்குறவன் மாதிரி விஜயும் விஜயை சார்ந்தவர்களும் அதை நோக்கி தான் பயணிக்கிறாங்க. தேர்தல் சமயத்தில் இவர் எந்த சூழ்நிலையிலையும் நாளைக்கு பெரிய லெவலுக்கு வந்துடக்கூடாது, இவர் குரூம் ஆயிடக்கூடாது, இவர் அரசியல்லே வரக்கூடாது, மக்களை ஆளக்கூடிய தகுதி அவருக்கு இல்லைன்னு தமிழ்நாட்டு மக்கள் சொல்லலைங்க. உங்களை கட்டினவங்க பொண்டாட்டி சொல்கிறாங்க மறைமுகமாக. அவங்க இந்த டைமில் நாளைக்கு டைவர்ஸ் வெளியில் எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்கு ரீசனு, நீ நாளைக்கு அன்ஃபிட் பாலிடிக்ஸ்க்கு, உனக்கு இதில் சிஎம் கனவு வேறையா, கொஞ்சம் ஜோலியை முடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இது அவங்க இறங்குறது.
இந்த டைம் ஆஃப் பிளேயிங்கை பாருங்க, அவங்க எப்போ இறங்குறாங்க ஆட்டத்துக்குள்ளாரன்னு. எந்த சூழ்நிலையிலையும் தேர்தலில் நீங்கள் நல்ல ஒரு வாய்ப்பை, வெற்றியை பெற்றக்கூடாது. இது எப்படி தமிழ்நாட்டு என்னைய சொன்னால் தமிழ்நாட்டையே சொன்ன மாதிரி வெற்றி அப்படின்னாலே அது நான் தான் அப்படிங்கிறாரு. இப்போ விவாகரத்து அப்படின்னா தான் வெற்றிங்கிற அளவுக்கு வெற்றி இல்லை, இனிமேட்டு விவாகரத்துன்னு ஆயிடுச்சு. தமிழ்நாட்டை நான் தாங்கிறாரு. அப்போ நாளைக்கு இப்போ விஜய் மேலே டைவர்ஸ் கொடுத்தாங்கன்னா தமிழ்நாட்டையும் டைவர்ஸ் பண்ணிட்டாங்கன்னு அர்த்தமா? புரியல. பெண்கள் பாதுகாப்பை நாங்கள் மேம்படுத்துவோம் அப்படின்னப்ப நான் தான் சொல்கிறேன்ல, அவங்க உண்மையிலே கரெக்டாக தான் இருக்கிறாரு. இப்போ இவங்க வந்து லண்டன் சிட்டிசனா யார், அவங்க சங்கீதா அவர்கள். அதனால அவங்க தமிழ்நாட்டுக்குள்ளார கணக்கில் வரமாட்டாங்க. இப்போ த்ரிஷா வந்து இங்கே ரேஷன் கார்டு வச்சுருக்காங்க, ஓட்டர் ஐடி வச்சுருக்காங்க. அதனால அவங்களோட பாதுகாப்பை மட்டும்தான் விஜய் உறுதிப்படுத்துகிறாரே தவிர மனைவியோட பாதுகாப்பை கைவிட்டுட்டார். இந்த நிலையில் நாளைக்கு உங்களுடைய செயல்பாடுகள், உங்களுடைய மேடை பேச்சுகள் நாளைக்கு உங்களுடைய மனைவி பொதுத்தளத்துக்கு கொண்டுட்டு வந்த சில பிரச்சனைகளால் உங்கள் நடத்தை கேள்விக்குறியாகுது. இதை எப்படி விமர்சனம் செய்யாமல் இருக்க முடியும்? களத்துல, எலெக்ஷன்ல, தேர்தல்ல, வாக்குப்பதிவுல இது தாக்கத்தை ஏற்படுத்தும். கண்டிப்பா ஏற்படுத்தும். நீங்க அதாவது என் புருஷனை விட எனக்கு அவர் தான் பிடிக்கும், எனக்கு எக்ஸாம் முக்கியம் இல்லை, எனக்கு அவர் தான் வேணும், எனக்கு என் தலைவர் வரான்னு லீவு கேட்டேன் கொடுக்க முடியாதுன்னா நான் வேலையே வேணான்ட்டேன். இந்த மாதிரி சில தற்குறிஞர்கள்ல அதான் பைத்தியங்க. இந்த பைத்தியத்தெல்லாம் கூட்டிகிட்டு போனால் போய் நாளைக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து எலுமிச்சம்பளம் தேய்ச்சி குற்றாலத்தில் குளிக்க வச்சாலும் இதுங்களெல்லாம் திருத்த முடியாது. ஆனால் நடுநிலையான வாக்காளர்கள் உண்மையிலே ஒரு மாற்றத்தை உருவாக்க வந்து தலைவர், இந்த கரூர் சம்பவத்துக்கு பிறகு அவர் மீது ஒரு அனுதாபாலையால் ஆதரவு பெருகிச்சுல்ல, அந்த மாதிரியான சில நபர்கள், நடுநிலையான வாக்காளர்கள் நாளைக்கு கண்டிப்பாக இவருக்கு வாக்களிப்பதற்கு சிந்திப்பார்கள். இப்போ என்னோட வீட்லேயே நாளைக்கு விஜய் ஃபேனு, விஜய்க்கு ஓட்டு போடுவேன் சும்மா கிண்டல் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அவங்க இந்த சம்பவம் வந்ததுக்கப்புறம் என்ன நாளைக்கு என்னமோ நினச்சேன், அவன் என்ன இவ்வளோ மோசமாக இருக்கிறா அப்படிங்கிற பேச்சு வந்துருச்சு. மற்றவர்கள் சொன்னால் பரவாயில்ல, உங்கள் கட்டின மனைவியை உங்கள் ஒழுக்கத்தை பற்றி பேசும்போது இது கண்டிப்பாக பொதுமக்கள் மத்தியில் பேசும் பொருளாகும். இது கண்டிப்பாக தேர்தலில் உங்களுக்கு ஒரு பெரிய சரிவையும் பின்னடைவையும் கொடுக்கும்.